நீங்க மாயாவை கொடைக்கானல் மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் கூட்டு போறது நல்ல விஷயம்தான். அங்க ஒரு புது டைவர்ஷன் கிடைக்கும் அவங்களுக்கு. புது மனுஷங்க, புது அட்மாஸ்பியர், இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா டாக்டர். ஆனா அந்த கிளைமேட் இவளுக்கு செட் ஆகுமா? அங்க போயிட்டு வேற பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது, அதுக்கு தான் கேட்டேன். பெருசா ஒன்றும் ப்ராப்ளம்லாம் வராது. அது ஹில் ஸ்டேஷனுங்கிறதுனால கோல்டு அட்டாக் வரலாம். நீங்க எதுக்கும் ஃபீவர், கோல்டு, இன்ஜுரி, ஹெட்ஏக் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி மாத்திரை கொண்டு போங்க, அது போதும். ஓகே டாக்டர். ஆமா, அந்த பையன் யுகி மேட்டர் என்னாச்சு? ஆக்சுவலா இந்த ட்ரிப் நான் ஏற்பாடு பண்ணதே இவ அவனை மறக்கணும் தான். என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர், அவனுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? அது நல்ல விஷயம்தான். ஆனா இவ எப்பவுமே அவன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறா. அடிக்கடி அவனை கேக்குறா. இனிமே அது நல்லா இருக்காது இல்ல? முக்கியமா அவன் குடும்பத்திலயும் அவன் கட்டிக்க போற பொண்ணு குடும்பத்திலயும் இவள ஒரு இம்சையா நினைக்கிறாங்க. அத புரிஞ்சுக்காம இவ தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா. அதனால அவன் லைஃபும் டிஸ்டர்ப் ஆகுது. அதான் ஒரேடியா விலகி வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கேட்கவே கஷ்டமா இருக்கு மேடம். நீங்க ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது போல. ஆமா டாக்டர், நினைச்சது நடக்கலங்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களை அவங்க நடத்துற விதம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவளால அந்த தம்பி வாழ்க்கையில பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறாங்க. அதுக்கேத்த மாதிரி அந்த தம்பியோட நிச்சயதார்த்தத்துக்கு கூட போக முடியாம போயிடுச்சு. இவ இங்கே இருந்தானா அந்த தம்பியோட கல்யாணத்திலே பிரச்சனை வரலாம். அதனாலதான் இவளை கூட்டிட்டு வெளியூர் போகணுங்கிற முடிவுக்கே வந்தேன். இது நல்ல முடிவுதான் மேடம். ஆனா உங்க மனசுல இருந்த அபிப்பிராயத்தை யுகி கிட்ட சொல்லவே இல்லையா? ஏன் கேக்குறேன்னா, அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம விட்டது தப்புன்னு தோணுது. இல்ல டாக்டர், நான் நேர்ல பேசலனாலும் மெயில் மூலமா என்னோட எதிர்பார்ப்பை சொல்லிட்டேன். ஓ, ரிப்ளை பண்ணாரா? பண்ணாப்ல. எனக்கு அந்த மாதிரி ஐடியா எதுவும் இல்ல. இப்படி சுயநலமா யோசிக்காதீங்க. மாயாவை என்னால ஏத்துக்க முடியாது, இது நடக்காதுன்னு ஆர்ஷா வெளிப்படையாவே சொல்லி எனக்கு புரிய வச்சிட்டாப்ல. ஆனா அதுக்கப்புறமும் அந்த தம்பி இவன் மேல வச்சிருக்கிற அக்கறையிலையும் பாசத்திலையும் எந்த குறையுமே இல்ல. எப்பவும் போல வராப்ல, எல்லா உதவியும் பண்றாப்ல. இவ அடிபட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப கூட நிச்சயதார்த்தத்தை கூட தூக்கி போட்டு வந்தாப்ல. ஆனா இது எல்லாத்தையுமே இவன் மேல இருக்கிற சாஃப்ட் கார்னர்ல பண்றாப்ல. ஆனா கல்யாணம்னு வரும்போது கன்ஃபார்ம்டா மறுத்துட்டாப்ல. அந்த தம்பிக்கே விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நான் கம்பல் பண்ண முடியும்? அதுவும் அந்த பொண்ண இவன் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். இன்னொரு பொண்ண விரும்புறவன எப்படி என் பொண்ணுக்கு நினைச்சு பாக்குறது தப்பில்லையா? நிச்சயமெல்லாம் முடிஞ்சு கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு. இந்த நேரத்துல இவ இங்க இருக்கிறதும் தப்பு, அந்த தம்பிய நினைக்கிறதும் தப்பு. அதனால்தான் இவ மனசை டைவர்ட் பண்ண முயற்சி பண்றேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மேடம். இந்த மாதிரி பொண்ணுங்களை அக்கறையா பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதே அபூர்வம். உங்களுக்கு அப்படி ஒருத்தன் கிடைச்சோம், அது நடக்காம போகுதுன்னா அது என்னன்னு சொல்றது? எங்களுக்கு அப்படி ஒரு குடுப்பனை இல்ல டாக்டர். இல்லைன்னா வேற என்ன சொல்றது? ஓகே, இந்த விஷயத்துல நீங்க எடுத்துக்கிற முடிவு சரிதான். மாயாவை கொஞ்ச நாள் வெளி இடத்துல வச்சு பாருங்க. அது மூலமா ஒரு நல்லது நடந்தா நமக்கு சந்தோஷம் தானே? உண்மைதான் டாக்டர், நான் அந்த முடிவுல தான் போறேன். இவளோட கஷ்டம் என்னோட போகட்டும். மத்தவங்களுக்கு என் பொண்ணு பாரமா இருக்க வேண்டாம். அவங்களை நினைச்சு நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க மேடம். அவங்களுக்குன்னு ஒரு நல்ல எதிர்காலம் இல்லாம போகாது. அது வரைக்கும் நீங்க இதெல்லாம் பொறுத்துட்டு தான் ஆகணும். கண்டிப்பா டாக்டர், இவளுக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துப்பேன். சரி, உங்களுக்கு கிளினிக் போறதுக்கு டைம் ஆச்சு. ரொம்ப நன்றி, நாங்க கிளம்புறோம். ஓகே அம்மு, டாக்டர் எங்களுக்கு பை சொல்லு, நாம கிளம்பலாம். பை. வா.
அம்மா போய் மணியை பார்த்துட்டு வந்துடுறேன். ம். ஏய் அப்படி ஓரமா உட்கார். வணக்கம் ஜி. மணி வணக்கம். இந்தாப்பா நீ கேட்ட 10 லட்ச ரூபா கரெக்டாக இருக்குதா நின்னிக்கோ. உங்க மேல நம்பிக்கை இருக்குது பச்சை. இந்தாங்க இதான் இங்கு. இத பத்திரமா வச்சுக்கணும். இந்த பொட்டலத்துக்கு தான் 10 லட்ச ரூபாயா? பச்சை இத கொண்டு போய் வீட்டில் பத்திரமா வச்சுக்கணும். மிஷினுக்கு சொன்ன மாதிரி தான் இதுக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க. இது ஓப்பன் ஆச்சுன்னா நீங்க கொடுத்த 10 லட்சமும் நீரா போயிடும். ஓ நாங்க டெமோ காட்ட வரும்போது இதை திறந்தா போதும். உங்க கனவு நனவாகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இப்பல இருந்தே டாலர் மேனா வாழ ஆரம்பிச்சிடுங்க. நீங்க டாலர் மேன் ஆயிட்டா அப்புறம் எங்களை திரும்பி கூட பார்க்க போறது இல்ல. உங்க லெவல்லே மாறிடும். அப்படியே மேல மேல போயிட்டே இருக்க வேண்டியதுதான். Hello? What? When? Who is that bloody rascal? Nonsense! What were you doing? I'm not paying you full. என்னப்பா? இருங்க இருங்க. என்ன மணி உன் ஃப்ரெண்டு ஏதோ கத்திட்டு இருக்கிறான். தெரியல, வரட்டும் கேட்கலாம். ஏம்பா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைல்ல? சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. 40 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன்பா. கொஞ்சம் புலம்பாம இருக்கியா? Find him and call me. Money, I have a big problem. I want to talk to you now. Excuse me, gentlemen. Come. மணி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. மணி என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லை பச்சை. என் பார்ட்னரு 6 மந்த் விசால தான் இந்தியாவுக்கு வந்தார். அப்படியே பிஸ்னஸ் செட் ஆயிடுச்சு. அதனால இங்கேயே தங்கிடலான்னு முடிவு பண்ணியிருந்தாரு. விசா முடியறதுக்குள்ள அதை எப்படியாவது எக்ஸ்டெண்ட் பண்ணிடலான்னு நினைச்சிட்டு இருந்தாரு. இப்போ அதுல என்ன பிரச்சனை? விசாவை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஒரு ஏஜென்ட் கையில கொடுத்துருந்தாரு. அவன் கடைசி நேரத்தில் காலா வாரிட்டான். இப்போ விசா முடிஞ்சிடுச்சு. இனிமே இங்க தங்க முடியாது. தங்குனா போலீஸ் பிடிச்சிரும். விசா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு எப்படியும் 10 நாள் ஆகும். அது வரைக்கும் இவர் போலீஸ் கண்ணில் படாம எங்க தங்க வைக்கிறது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதான் டென்ஷனா இருக்கிறப்பல. மைக்கேல், கூல் மைக்கேல், வில் டூ சம்திங். டோன்ட் வரி. ஆஹா லக்கி பிரைஸ் அச்சா மாதிரி இருக்க. இந்த பிஸ்னஸுக்கு மெயினு இந்த ஸ்க்ரூ தலையன்னா அவனை எப்படியாவது நம்ம வீட்டில் தங்க வச்சு அவன் கூட நெருக்கமாயிட்டேன்னா அப்புறம் இந்த மணியை கழட்டி விட்டுட்டு இந்த பிஸ்னஸ் மொத்தமே நம்ம பார்த்துக்கலாமே. மணி நீ ஏன் கவலைப்படுற? உன் ஃப்ரெண்டு மைக்கில் என் வீட்டில் தங்க வை, நான் பார்த்துக்கிறேன். அவருக்கு என்ன உதவி வேணுமோ நான் செஞ்சு தரேன். ஜி கவலைப்படாதீங்க. யூ டோன்ட் வரி. யூ கம் மை ஹோம். மை ஹோம். I take care you. Thank you, Mr. Pachai. Come.
Thank you very much. ஐயோ, இவன் வீட்டில் தங்க வச்சா மொத்தத்தையும் இவனே அடிச்சிடுவானே. இந்த ஆளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனா சான்ஸே இல்லை. ஜெய், எப்போ வரீங்க எங்கள் வீட்டுக்கு? When you come my home? Tomorrow. ஓகே. பச்சை நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இவர் அங்கே வரத்துக்குள்ள வீட்டை ரெடி பண்ணி வைங்க. அவருக்கு எந்த குறையும் வராமல் பார்த்துக்கங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ கவலை விடு. வீட்டில் ஏசிலாம் இருக்குல்ல? இருக்குப்பா, பத்திரம்லாம் சொல்லு. ஒன்று 2 3 வாங்கி போட்டுடுறேன். இவர் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமே. நான் முன்னாடி போய் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். நீ மைக்கில் நாளைக்கு அமுச்சு வச்சிரு. ஓகேவா? சரி, ஓகே சார், கிளம்பலாம் சார். வர சார், வர. Yeah. Thank you, Mr. Pacha. வரம்பா. Okay. ஓகேடா. டைமுக்கு வந்துடு. ஓகே ராம். டேய், ராம்டி திலீப்டி பேசிட்டேன், அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ப்ரொடக்ஷனில் முன்னாடி வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் கால் பண்ணேன். அதில் பாதி பேரை ரீச் பண்ண முடியல. மற்றவங்களும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக வந்துடுவாங்க. அப்புறம் இந்த இன்வாய்ஸ் ஆர்டர் பற்றி கேட்டேன், நீ பதிலே சொல்லலை. நீ மட்டும் ஓகே சொன்னால் நான் பிரிண்ட் போட கொடுத்துருவேன். என்னடா நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், கண்டுக்காம நீ எப்படி என்ன பார்த்துட்டு இருக்க? நம்ம கம்பெனிக்கு லோகோ கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன், அதான் கவனிக்கல. இதை பாரு, எப்படி இருக்கு? என்னடா லோகோ கிரியேட் பண்றது பிரச்சனை கிரியேட் பண்ணி வச்சிருக்க? சும்மாறா. நம்ம கம்பெனிக்கு இதை விட ஒரு பொருத்தமான பேர் இருக்கவே முடியாது. மறுபடியும் நான் பிசினஸ் பண்றதுக்கு வழி பண்ணதே நம்ம பவானி மேடம் தான். அவங்களுக்கு இப்படிதான் என் நன்றியை நான் காட்ட முடியும். ஏண்டா அதுக்குன்னு அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக லைஃப் லாங் பிரச்சனை தேடி போறியா? எந்த பிரச்சனையும் வராதுடா, வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல இந்த லோகோவை நல்லா பாரு. மாயாவோட இன்னசென்ட்டான ஃபேஸ் நம்ம பிராண்டுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை கொடுக்கும்னு எனக்கு தோணுது. இந்த லோகோவை பார்த்ததும் மக்கள் அட்ராக்ட் ஆவாங்க. நம்ம பிராண்ட் மேல ஒரு நம்பிக்கை வரும். வாங்கினா இந்த பிராண்ட் தான் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கண்டிப்பா வரும். ஆனா இதெல்லாம் எதிர்பார்த்து நான் மாயாவோட போட்டோவை போடல. இந்த பிசினஸ் இருக்கிற வரைக்கும் மேடமும் மாயாவும் என் கூடவே வரணும்னு நான் சொன்னேனே இல்லையா? அதுக்கு இதுதான் ஒரே வழி. அதனாலதான் இப்படி ஒரு லோகோவை நான் டிசைன் பண்ணேன். ஆனா இதுவே நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஒரு பெரிய மாடலை போட்டிருந்தா கூட எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குமான்னு தெரியல. இனிமே மாயாங்கிற பேரும் அவங்க ஃபேஸும் தான் நம்ம ப்ராடக்டோட அடையாளம். அதுல இருந்து தான் நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சு நம்ம சக்சஸ் ஆக போறோம். என்னடா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? லோகோவும் நல்லாதான் இருக்கு, பேரும் நல்லாதான் இருக்கு. ஆனா இது உன் குடும்பத்துக்கு ஆகாதேடா. மாயா வச்சுதான் ஆல்ரெடி உன் வீட்லயும் வைஷு வீட்லயும் ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்ப போய் உன் கம்பெனிக்கு மாயா பேர் வச்சா அவங்க சும்மா விட்டுருவாங்களா? அதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தை இழுத்துருவாங்க. இதெல்லாம் நீ எப்படி சமாளிப்பேன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. அப்புறம் பாத்துக்கிற அளவுக்குலாம் உனக்கு டைம் இல்லடா. ஃபங்க்ஷனை பக்கத்துல வச்சுட்டு பேரு வைக்கிறதுல இவ்வளவு குளறுபடி பண்ணிட்டு இருக்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் ஒத்து வரும்னு தோணல. பேசாம ஏதோ ஒரு சாமி பேர் வச்சிரு. இல்லையா இந்த காமனா இருக்கிற மாதிரி வின்னர், சக்சஸ் அப்படி ஏதாவது ஒரு பேர் வச்சு தொலை. வீணா வம்ப விலை கொடுத்து வாங்காதடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. எனக்கு இந்த பேர் தான் கரெக்ட்னு தோணுது. ஏன் கம்பெனிக்கு ஏன் இஷ்டப்படி நான் பேர் வைக்க கூடாதா? அவங்க யாரும் உன் விருப்பத்தை பார்க்க மாட்டாங்க. இந்த பேர் வச்சு எப்படி பிரச்சனை பண்ணலாம் யோசிப்பாங்க. இந்த பேரை முதல்லயே வைக்கிறேன்னு சொன்னாதானடா பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த பேரை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுல. என்னடா புரியாம பேசிட்டு இருக்க? இந்த பேர்னால முதல்ல டிஸ்டர்ப் ஆகுறது வயசுதான்டா. ஒருவேளை உன் கம்பெனிக்கு அவங்க பேர் வைக்கலான்னு கூட எதிர்பார்த்துட்டு இருக்கலாம்ல. ஆனா இப்படி அவங்களுக்கு பிடிக்காத பேரை வச்சிட்டீனா அவங்க கோச்சுக்க மாட்டாங்களா? வைஷுவை பத்தின கவலையை விடுறா. அவளோட ஃபுல் சப்போர்ட் எனக்கு இருக்கு. என்ன மாயா விஷயத்துல நல்லா புரிஞ்சு வச்சிருக்காடா. கல்யாணத்துக்கு அப்புறமும் மாயாவை பாத்துக்கிறதுல எனக்கு துணையா இருக்கேன்னு வேற சொல்லிருக்காடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா. மாயா விஷயத்துல வைஷு இனிமே பிரச்சனையே பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்கா. என் அம்மாவையும் அவ அப்பாவையும் தானே ஹேண்டில் பண்ணிக்கிறதாவும் சொல்லிருக்கா. செக் விஷயத்துல கூட அம்மாவை அவ தான் கன்வின்ஸ் பண்ணா.
மாயாவை வைஷு அக்காவை ஏத்துக்கிட்டாடா. மாயா பேரை வச்சதுக்கு அவ சந்தோஷம் தானே படுவா. அவங்க இதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டா சரிப்பா. ஆனா எதுக்கு நீ யோசிச்சு பண்ணு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி, பூஜைக்கு ஐயரை பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். சரி. ஒன் ஸ்ட்ராபெரி, ஓகே, ஒன் சாக்லேட், ஒன் வெனிலா. ஓகே சார். என்னடா ஆளுக்கு ஒரு ஃப்ளேவர் சொல்ற? ஒன்னா வந்திருக்கோம், ஒன்னா மிக்ஸ் பண்ணி கலந்து கட்டி சாப்பிடுவோண்டி. கடவுளே, சொல்லும் போதே கோமட்டுது. நீங்க வேணா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு வேணாப்பா. தேங்க் யூ. நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வேணும்லாம் கேட்க கூடாது, கேட்டாலும் கிடைக்காது. போடா, நீயே சாப்பிட்டுக்கோ, எனக்கு ஒண்ணு வேணாம். ஹேய் கம் ஆன் டார்லிங், இதுக்கு போய் கோச்சிக்கலாமா? நீ மட்டும் கொலாய்க்கலாமா? ஏய் சாரி டியர். போடா. ஏய் நீ செல்லுண்டா, அதான் உரிமையோட கலாட்டா பண்றேன். என்னங்க சிரிக்கிறீங்க? இதெல்லாம் யூஸ்வலா நடக்கிறது தான். தொட்டதுக்கெல்லாம் கோவிச்சுப்பா, கொஞ்சம் சமாதானம் பண்ணணும்னு எதிர்பாப்பா. நானும் சின்ன பாப்பா வச்சுன்னு. வேணாண்டா, திரும்பவும் கலாச்சா கொடிச்சு வச்சிருவேன். ஓகே அது பிரியங்கா, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கொரியர் வரும், நீங்க அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. என்ன கொரியர்? சின்ன ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கேன், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளமா. அதை பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அடப்பாவி, இத்தனை வருஷமா நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கேன், எனக்கு ஒரு பல்பமாவது வாங்கி கொடுத்திருக்கியா? இவளுக்கு மட்டும் எதுக்குடா வாங்கின? பிரியங்கா எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான். ஏய், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், வெண்ணிலா, சாக்லேட், சரி. பட்டர் ஸ்காட்ச், அப்புறம் எல்லாமே சரி வாங்கி சரி, தரணும். எல்லாமே உனக்கு வாங்கி தர. ஓகேவா? வா. ஹேய் பிரியங்கா, அம்மு, அம்மா, ஏய் நில்லு. பிரியங்கா. மாயா, நீங்க எப்படி இங்க? நான் அம்மாவோட வந்தேன். நீ இங்கதான் இருக்கியா? ஊருக்கு போயிட்டேன்னு சொன்னாங்க. அம்மு, அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம், வா போலாம். மா, ஏன் போய் சொன்ன? பிரியங்கா இங்கதான் இருக்கா, ஊருக்கு போல. இல்ல அம்மு, அவ ஊருக்கு போனதா தான் சொன்னாங்க. போனவ வந்துட்டா போல இருக்கு. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மு நீ பாரு, பிரியங்கா ஃப்ரெண்டோட வந்திருக்காங்க, அவங்கள தொந்தரவு பண்ண கூடாது. வா, நான் இங்கதான் இருப்பேன். அம்மு பிரியங்கா, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நான் யுகிய பார்க்கணும். வா போலாம். ஆண்டி பரவாயில்ல விடுங்க, இவங்க எங்கே இருக்கட்டும். எதுக்குமா வம்பு? இவ இதோட நிக்க மாட்டா, வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவா. கூட்டிட்டு போக முடியுமா உன்னால? முடியாதுல்ல. இது என்னோட கஷ்டம், நான் பாத்துக்கிறேன். அம்மு வா. மாட்டேன். இது பாரு, வந்த இடத்துல டென்ஷன் பண்ணாத. நீ கேட்ட ஐஸ்கிரீம் வந்துரும், நீ வா போலாம். அதை இங்க கொண்டு வர சொல்லு. சாப்பிட்டுட்டு பிரியங்கா கூட யுகிய பார்க்க போறேன். அடி வாங்குவ நீ. ஒழுங்கு மரியாதையா வந்துரு. போனா போகுது, நீங்க கூட்டிட்டு வந்தா கலாட்டா பண்றியா? வாடி போலாம். வா. போ 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 சொல்றேன். போ. யாரு பிரியங்கா அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க? அவங்க இம்மெச்சூர்ட் பேபிங்க, பிறந்ததுல இருந்தே அப்படிதான். அப்பா கூட இல்ல, பாவம் ஆண்டி தான் தனியா பாத்துக்கறாங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடி. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா இவங்க? அப்படி இல்ல, யுகி அண்ணா மூலமா தான் அவங்க எங்களுக்கு பழக்கம். அண்ணா மாயாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் அண்ணனை பார்க்கணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இரு பிரியங்கா, இங்க வா.